மன்னாதி மன்னர் அத்தியாயம் 57. அதிமுக வரலாற்றிலேயே சோகமான முதல் நிகழ்வு மக்கள் திலகம் எம்ஜிஆர் மரணம். இரண்டாவது நிகழ்வு ஜெயலலிதா அவர்களின் மரணம். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 2016 ஜெயலலிதா அவர்கள் போயஸ் தோட்ட இல்லத்தில் உடல்நல குறைவு ஏற்பட்டு உடனடியாக சென்னை அப்போலோ கிரீம்ஸ் ரோடு மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் வருவிக்கப்பட்டு அவர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மறுநாள் காலையில் தான் செய்தித்தாள்கள் மூலமாக தமிழகம் எங்கும் செய்தி பரவியது. இரவு தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிட்டன. என்றாலும் குக்கிராமங்களில் செய்தி தெரியும் போது மறுநாள் காலை ஆகிவிட்டது. செப்டம்பர் 22ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களுக்கு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தீவிர மாரடைப்பு ஏற்பட்டு 5ஆம் தேதி அவர் மரணம் அடைந்ததாக ஆஸ்பத்திரி செய்தி குறிப்பு கூறியது. இடையிலே பல்வேறு குழப்பங்கள். இன்றளவும் ஜெயலலிதா மரணத்திலே மர்மம் நிலவுவதற்கு, ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் குற்றம் சாட்டுவதற்கு அவையெல்லாம் தான் காரணம். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி, அதாவது அவர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டதற்கு மறுநாளைக்கு மறுநாள் அப்போலோ ஆஸ்பத்திரி ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதிலே ஜெயலலிதா நார்மலாக இருப்பதாகவும் ஸ்டேபிளாக இருப்பதாகவும் அதே போல அவரது உடல்நலம் குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் நீர்ச்சத்து குறைபாடு என்றும் அந்த அறிக்கையிலே கூறியிருந்தார்கள். உடனடியாகவே எதிர்கட்சி தலைவர் கலைஞர் முதல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரை பல தலைவர்கள் அவர் பூரண குணமடைய வாழ்த்து செய்தி அனுப்பினார்கள். மறுநாள் செப்டம்பர் 25 செப்டம்பர் 25ஆம் தேதி முதலமைச்சரை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல போவதாக வதந்திகள் பரவின. அதற்கு உடனடியாக அப்போலோ மருத்துவமனை அப்படியெல்லாம் எந்த திட்டமும் இல்லை, இன்னும் சில நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார், இது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவர்கள் கூறினார்கள். அதற்கடுத்த 4 நாள் செப்டம்பர் 29 அப்போது ஒரு மருத்துவ அறிக்கையை வெளியிடப்பட்டது. அளிக்கப்படுகிற சிகிச்சைகளுக்கு ஜெயலலிதா அவர்கள் நல்ல முறையில் அவரது உடல் ஒத்துழைக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்குமாறு நாங்கள் அறிவுறுத்தியுள்ளோம். இது மருத்துவமனை அறிக்கை. ஒரு வார காலத்திற்குள் இத்தனை முரண்பாடுகள். அக்டோபர் 1 தேதி அதிமுகவின் மூத்த தலைவர், எனக்கும் ரொம்ப நெருங்கியவர், வளர்மதி அவர்கள் ஒரு பேட்டி, ஒரு பத்திரிகையாளர் குறிப்பு பேட்டி, அதிலே ஜெயலலிதா அவர்கள் மிகவும் நன்றாக இருக்கிறார், அவர் முதலமைச்சருக்குரிய எல்லா அலுவலக கடமைகளையும் செய்து வருகிறார், ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டே செய்து வருகிறார் என்று அக்டோபர் 1ஆம் தேதி சொன்னார். மறுநாள் அக்டோபர் 2ஆம் தேதி இப்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் குடிக்கிறோம், இது அப்போலோ மருத்துவமனையின் மருத்துவ குறிப்பு. அதே போல கிளினிக்கல் மெஷர்ஸ் வேர் டேக்கன் டு ட்ரீட் இன்ஃபெக்ஷன், அதாவது நோய் தொற்றை தடுப்பதற்கான மருத்துவ நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். ஹாஸ்பிட்டல் ரிச்சர்ட் பீலே என்கிற, அப்போதான் இந்த ரிச்சர்ட் பீலே அறிமுகப்படுத்தப்படுகிறார் தமிழ்நாட்டுக்கு. ரிச்சர்ட் பீலே என்கிற ஒரு மருத்துவர், வெளிநாட்டு மருத்துவர், லண்டனிலே செயின்ட் தாமஸ் மருத்துவமனையிலே அவர் இந்த நோய் தொற்று சம்பந்தமான துறையிலே பணியாற்றி வருகிறார். அவர்தான் உலகின் ஸ்பெஷலிஸ்டுகளில் ஒருவர், அவரிடம் நாங்கள் ஆலோசனை கேட்டிருக்கிறோம் என்று அக்டோபர் 2ஆம் தேதி மருத்துவ குறிப்பு கூறியது. அக்டோபர் 6ஆம் தேதி உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து ஒரு பெரிய டீம் சென்னைக்கு வந்தார்கள். பெரிய பரபரப்பான செய்தி ஆயிற்று. இதெல்லாம் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயங்கள். இன்று எனக்கு நினைவிலே இருக்கிறது, சோகமான நினைவுகள் தான். அதற்கு எய்ம்ஸ் மருத்துவ குழு எதற்காக வரவழைக்கப்பட்டது என்றால், இது பற்றிய புதிய மருத்துவ சிகிச்சைகளை அளிப்பதற்கும் புதிய சோதனைகளை செய்வதற்கும் என்று கூறினார்கள். அதாவது ஆரம்பத்திலே எதுவுமே இல்லை, நீர்ச்சத்து குறைபாடுதான் என்று சொன்னார்கள். இப்போது அடுத்த சில தினங்களுக்குள்ளாகவே லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே வந்துவிட்டார், எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்துவிட்டார்கள். மறுநாளே அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அதுல அவர்கள் ஒரு ஆஸ்பத்திரி அறிக்கை, எல்லாமே ஆஸ்பத்திரியின் கையெழுத்து போட்ட அறிக்கைகள்,
மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்புகள் இவற்றில் உள்ளவைதான். எதுவுமே வதந்தியான செய்தியே கிடையாது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பிரசன்ட் ட்ரீட்மெண்ட் ரெஜிமன் இன்க்ளூட்ஸ் கண்டினியூடு ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் என்று வார்த்தை வந்தது. அப்போதுதான் முதலாக செயற்கை மூச்சு கொடுக்கப்படுகிறது என்கிற செய்தியே தெரிய வந்தது. கண்டினியூடு ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட், நெபுலைசேஷன், ட்ரக்ஸ் டு டீகன்ஜஸ்ட் த லங்ஸ், அதாவது நுரையீரலை சுத்தப்படுத்துவதற்கான மருந்துகள், அதற்கு பிறகு ஆன்டிபயாட்டிக்ஸ், பெரிய தெளிவாக இருந்தது. ஆனால் முதலமைச்சரின் உடல்நிலை, ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று இதை படித்தவர்களுக்கு தோன்றியது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் ஒரு பத்திரிகை குறிப்பு. அதிலே இதேதான், நெசசரி ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட். அப்போதே அவர் செயற்கை மூச்சு அந்த கருவிக்கு போய் சேர்ந்து விட்டார் என்றுதான் நாம் யூகிக்க வேண்டும். பாசிவ் பிசியோதெரப்பி கொடுக்கிறோம் என்று அந்த அறிக்கையிலே இருந்தது. இப்படியே ஒரு 10 நாள் போனது. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி ஜெயலலிதா அவர்கள் எழுந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். இப்போது அந்த செடேஷன், தூக்கம் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு விட்டார்கள். ஒரு நல்ல ரெக்கவரி வந்து விட்டது. இப்போது அப்போலோ ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்படுவதிலிருந்து இப்போதுதான் உடல்நலம் மிகவும் முன்னேறி இருக்கிறது என்று கூறினார்கள். அப்போதே பலரும் வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்க்க தொடங்கி விட்டார்கள். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையின் சேர்மன் டாக்டர் பிரதாப் ரெட்டி அவர் ராஜீவ் மெமோரியல் அவார்டு கொடுக்கும்போது, தமிழ்நாட்டில் முதல் ராஜீவ் மெமோரியல் அவார்டு அவரோடு சேர்ந்து நானும் பெற்றுக்கொண்டேன். அவருக்கு பதிலாக அவரது மகள் அந்த பரிசை பெற்றுக்கொண்டார். ரங்கராஜன் குமாரமங்கலம், மறைந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் தலைமையிலே விழா நடந்தது. இதெல்லாம் 93 நினைவுகள். அவர் அப்போலோ மருத்துவமனையின் தலைவர், அவர் பிரதாப் ரெட்டி, அவர் கூறினார், இது மாதிரி ஜெயலலிதா ஒரு கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். அதிலே எனக்கு மறுபிறவி கிடைத்துள்ளது. நான் ஆஸ்பத்திரியிலிருந்து விடுபட்டு முதலமைச்சருக்கு உண்டான பணிகளை செய்வதற்கு மிகுந்த ஆர்வமாக இருக்கிறேன் என்று அவர் கூறினார். அப்படி இருக்கும்போது நவம்பர் 13ஆம் தேதி வந்தது. கிட்டத்தட்ட இப்போது 50 நாள் ஆகிவிட்டது. ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு 50 நாள் ஆகிவிட்டது. வெளியாட்கள் யாருமே பார்க்கவில்லை. சில தலைவர்கள் பார்த்ததாக அவர்கள் குறிப்புகளிலே இருக்கிறது. ஆனால் புகைப்படங்கள் எதுவுமே கிடையாது. நடுவிலே தஞ்சாவூர் அரவக்குறிச்சி அந்த இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனுவிலே அவர் விரல் ரேகை வைத்தார். கையெழுத்து போட முடியவில்லை. காவிரி நீர் சம்பந்தமான தாவா, அதிலே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். விரல் ரேகை சம்பந்தமான வழக்கம் கடைசியிலே அது இருந்தது. இப்படியான நிலைமையிலே நவம்பர் மாதம் 13ஆம் தேதி, அதற்கு பிறகு 19ஆம் தேதி, நவம்பர் 19ஆம் தேதி மல்டி டிசிப்ளினரி கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டுக்கு, அதாவது இன்டென்சிவ் கேரில் இருந்து கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டுக்கு நாங்கள் ஜெயலலிதா அவர்களை மூவ் செய்து விட்டோம் என்று மருத்துவமனை அறிக்கையை கொடுத்தது. ஜெயலலிதா விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக்கு போகலாம் என்றும் வெளிப்படையாகவே சொன்னார்கள். அது பத்திரிகை குறிப்புகளில் இருக்கிறது. எப்போது அவர் விரும்பினாலும் வீட்டுக்கு போகலாம், முழுமையாக குணமடைந்து விட்டார் என்று பிரதாப் ரெட்டி அவர்களே கூறினார்கள். நவம்பர் 25ஆம் தேதி அவர் ஒரு ஸ்பீக்கர், அதாவது ஒரு ஸ்பீக்கிங் வால்வ் வைத்து அதன் மூலமாக சில நிமிடங்கள் அவரால் பேச முடிகிறது என்று கூறினார்கள். இது நவம்பர் 25ஆம் தேதி நிலைமை. ஆனால் இங்கு பத்திரிகையாளர்கள் மத்தியில், அதுபோல ஊடகங்கள் மத்தியிலே ஜெயலலிதா மிக மோசமான நிலைமையில் இருப்பதாகத்தான் எங்களுக்கெல்லாம் செய்திகள் கிடைத்தன. கவலையோடு தான் அனைவருமே இருந்தோம். இப்படியான சூழ்நிலையில் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இரவுக்கு கொஞ்சம் முன்பு, அப்போது நியூஸ் 7 தொலைக்காட்சியில் இருந்து என்னை அழைத்தார்கள். ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறார்கள், எப்போது வேண்டுமானாலும் செய்தி வரலாம், நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வர முடியுமா என்று கேட்டார். சரி என்று நான் ஸ்டுடியோ போகும்போதே கிட்டத்தட்ட தெருக்கள் எல்லாமே வெறிச்சோடித்தான் கடந்தன. அதற்கு பிறகு எதுவுமே அதிகாரபூர்வமான அறிவிப்பு இல்லை. அப்புறம் அங்கு போய் கொஞ்சம் காத்திருந்து விட்டு நான் மீண்டும் வீடு திரும்பி விட்டேன். இது நவம்பர் மாதம் 4ஆம் தேதி. அப்போதே அங்கு பேசப்பட்ட விஷயம் என்னவென்றால், மன்னிக்கவும், டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2016
அப்போதே அங்கு பேசப்பட்ட விஷயம் வந்து ஒரு பெரிய மாபெரும் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்து விட்டது. ஒரு தொலைக்காட்சி அவர் இயற்கை எய்து விட்டார் என்று கூட செய்தி வெளியிட்டு பிறகு அதை திரும்ப பெற்றது. இது நவம்பர் 4ஆம் தேதி நிலைமை. பெரிய அளவுக்கான கார்டியாக் அரெஸ்ட், இதயம் இயங்கவில்லை, கிட்டத்தட்ட அவர் இறந்து விட்டார் என்றுதான் அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லாததால் நாங்கள் வந்து அமைதியாகத்தான் இருந்தோம். மறுநாள் டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11:30 மணி அப்போதுதான் அதிகாரப்பூர்வமாக செய்தி அறிவிக்கப்பட்டது. அது 4 முதல் 5ஆம் தேதி வரை அவர் வந்து அந்த எக்மோ கருவியில் இருந்திருக்கிறார். எக்மோ கருவியை அகற்றுவதற்கான கையெழுத்து வந்து 5 பேர் போட்டிருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, அப்போ அன்றைய தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ், சுகாதாரத்துறை செயலாளர், அப்போது இருந்த சுகாதாரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறை மந்திரி, இப்படி கையெழுத்து போட்டு எக்மோ கருவியிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு அந்த அதிகாரப்பூர்வமான செய்தி வந்து டிசம்பர் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. நாங்கள் வந்து 6ஆம் தேதி முதல் தான் அந்த நிகழ்ச்சி, தொலைக்காட்சி லைவ் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டோம். அதிகாரப்பூர்வமான செய்தி வரும் வரைக்கும் எதுவும் கூறக்கூடாது என்பதால். இப்படியான ஒரு சோகமான நிலைமை டிசம்பர் 6ஆம் தேதி முதல். 6ஆம் தேதியே வந்து பெரிய தலைவர்கள்லாம் வந்து விட்டார்கள். சென்னை மெரினா கடற்கரையிலே ஜெயலலிதா அவர்களின் உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அதிமுகவிலே பல்வேறு கட்ட குழப்பங்கள் இருந்தன. அந்த குழப்பங்கள் வந்து யார் வந்து அடுத்த கட்சி தலைமை, அந்த குழப்பம் முதலில் இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு முடிவு கண்டார்கள். அடுத்த கட்சி தலைமை என்பது சசிகலா அவர்கள்தான் கட்சியின் பொதுச் செயலாளராக அவரை தேர்ந்தெடுப்பது என்று முடிவு செய்தார்கள். அதிலே ஒரு அடிப்படை தவறு. அதாவது அதிமுக கட்சி விதிகளின்படி கட்சியின் பொதுச் செயலாளர், கட்சி தலைமை அடிப்படை தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இது கட்சியை கபலீகரம் செய்து விடாமல் இருக்க எம்ஜிஆர் செய்த ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டை ஜெயலலிதா அவர்களும் வந்து உறுதிப்படுத்தி இருந்தார், திருத்தப்படவே முடியாத விதி என்று. ஆனாலும் கூட திருமதி சசிகலா அவர்கள் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வழக்கமாக கட்சி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தேர்தல் நடக்கும், ஒரு தேர்தல் அறிவிப்பானை செய்தித்தாள்களில் வெளியிடப்படும். 88 லட்சுமி நாராயணன் ஐபிஎஸ், ரிட்டையர்டு ஐபிஎஸ் அதிகாரி வெளியிட்ட அந்த அறிவிப்பானை கூட என்னிடம் இருக்கிறது. அதற்கு பிறகு வந்து ஜெயலலிதா அவர்கள் சார்பாகவே எல்லோரும் மனு போடுவார்கள், ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுவார்கள். இதுதான் நடைமுறையிலே இருக்கிற வழக்கம். அப்படிப்பட்ட எதுவுமே கடைபிடிக்கப்படவில்லை. பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி அதை போயஸ் தோட்ட இல்லம் சென்று சசிகலா அவர்களிடம் கொடுத்தார்கள். எதிர்ப்பு எதுவும் இல்லாததால் அது சரி என்று அப்படியே ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. ஆனால் கட்சியின் சட்டத்திட்ட விதிகளுக்கு அது முரணானது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் சசிகலா அவர்கள் போயஸ் தோட்டத்திலிருந்து தலைமை கழகம் வந்து பொதுச் செயலாளர் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். 1991 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராகி 2016 டிசம்பர் மாதம் இயற்கை எய்தி 2017 ஜனவரி மாதம் அதிமுகவிலே ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பித்தது. திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்த உடனேயே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் என்று முடிவானது. பழைய அமைச்சரவை அப்படியே பதவி ஏற்றுக்கொண்டது. ஆக கட்சி சசிகலா அவர்களிடம், ஆட்சி ஓ பன்னீர்செல்வத்திடம், இப்படியான ஒரு ஏற்பாடு. 2017 ஜனவரி மாதத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபாடுகள் துளிர்விட ஆரம்பித்தன. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து சசிகலா அவர்களே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக எம்எல்ஏக்களின் சட்டமன்ற கட்சி கூடி சசிகலா அவர்கள் முதலமைச்சர் என்று தீர்மானம் நிறைவேற்றி அந்த கடிதம் வந்து ராஜ்பவனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது, புதிய முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு வசதியாக. இப்படியான சூழ்நிலையில் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமாக ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கிலே கர்நாடக ஹைகோர்ட், அதாவது குமாரசாமி அவர்கள் வழங்கிய தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடு, அது உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பானது. அந்த தீர்ப்பின்படி திருமதி சசிகலா அவர்களுக்கு 4 வருட சிறை தண்டனை, அதாவது
அதில் 4 பேர் ஜெயலலிதா மரணம் அடைந்து விட்டார். எனவே அந்த கேஸ் அபேட் ஆகிவிட்டது. அவர் குமாரசாமி கோர்ட்டிலே விடுதலை பெற்ற நிலையிலேயே அமரரானார். மீதமிருந்த 3 பேருக்கு அந்த 4 ஆண்டு சிறை தண்டனை உறுதியானது. எனவே சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தபோது அதிமுகவிலே அதற்கு முன்னதாக தர்ம யுத்தம் தொடங்கி இருந்தது. அதாவது திருமதி சசிகலா அவர்களுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா நினைவிடத்திலே அமர்ந்து தர்ம யுத்தம் தொடங்கி இருந்தார். அந்த தர்ம யுத்தத்திலே அவர் வைத்தது ஜெயலலிதா அவர்களின் மரணத்திலே மர்மம் இருக்கிறது, அது குறித்த விசாரணை ஆணையம் வேண்டும் என்பது அவர் வைத்த கோரிக்கை. இப்படி அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை பகிரங்கமாக வெளிப்பட்டது. அதற்குள் உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வந்தவுடன் நிலைமை தலைகீழாக மாறியது. சசிகலா அவர்கள் சிறைக்கு போவதற்கு முன்னால் திரு டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலராக நியமித்துவிட்டு சிறைக்கு சென்றார். ஓ பன்னீர்செல்வத்திடம் இருந்தது 11-12 எம்எல்ஏக்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூரில் நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற குழு கூட்டத்திலே புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்படி அதிமுகவின் ஒரு அடுத்த அத்தியாயம் அதில் தொடங்கியது. ஆனால் அது குழப்பம் நிறைந்த அத்தியாயம். ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சசிகலா அவர்கள் பெங்களூர் சிறையிலே, திரு டிடிவி அவர்கள் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர். கட்சி எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது என்று தெரியாத ஒரு குழப்ப நிலை. இந்த குழப்பம் தொடர்ந்து நீடித்தது. அடுத்த சில மாதங்களுக்கு இது நீடித்தது. அதற்குள் அதிமுகவின் 2 அணிகளையும் சமாதானப்படுத்தும் முயற்சியிலே பாரதிய ஜனதா இறங்கியது. நடுவிலே குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்தது. எல்லா அணிகளுமே பாரதிய ஜனதா வேட்பாளரைத்தான் ஆதரித்தன. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலே ஒன்றுபட்ட அதிமுக ஆரம்பத்தில் இருந்தே அது சொல்லி வருவது அதுதான். எனவே ஓ பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இணைத்து ஒரு வலுவான அதிமுக, அதாவது அந்த நேரத்தில் நிலவிய நிலவரம் 2019 மக்களவை தேர்தல், 2017 இறுதிக்கு வந்து விட்டார்கள். 2019 மக்களவை தேர்தல் என்றாகும் போது ஒரு 1.5 வருடம் தான் தேர்தலுக்கு பாக்கி. எனவே தமிழ்நாட்டிலே அதிமுக ஒன்றுபட்டு இருந்து அதோடு பாரதிய ஜனதா கூட்டணி என்கிற திட்டம் அப்போதே வந்துவிட்டது. 2 அணிகளையும் ஒன்றாக சேர்ப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டார்கள். இங்கு பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ். பலகட்ட பேச்சுவார்த்தைகள், திரு வேலுமணி, திரு தங்கமணி, இப்படி பலகட்ட பேச்சுவார்த்தைகள். கடைசியிலே திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக 18 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதிமுக இரட்டை இலையிலே நின்று ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். திரு ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர், கட்சியின் ஒருங்கிணைப்பாளர். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று ஒரு தீர்வு காணப்பட்டது. அதிமுகவின் சட்டத்திட்டப்படி இதுவும் தவறுதான். ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவி கிடையாது. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், பொதுச் செயலாளர் பதவி அம்மா வைத்த பதவி, அதை வேறு யாருக்கும் கொடுக்க நாங்கள் விரும்பவில்லை. எனவே அவர்களே தொடர்ந்து பதவியிலே அதே பதவியில் நிரந்தர பொதுச் செயலராக நீடிப்பார். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த 2 பதவிகளும் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படும். அதாவது கட்சி தலைமை என்பது அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது அதிமுகவின் விதி. எம்ஜிஆர் வகுத்தளித்தது, யாராலும் மாற்ற முடியாது என்று ஜெயலலிதா கோடு போட்டது. அதை மாற்றினார்கள். 2017 செப்டம்பர் மாத பொதுக்குழுவிலே அது மாற்றினார்கள். அதற்கு பிறகு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் சாம்ராஜ்யம், இரட்டை தலைமை வந்தது. 2017 முதல் இந்த குழப்பம் நீடித்தது 2019 வரை. 2019 மக்களவை தேர்தல் வரும்போது அதிமுக ஒரே ஒரு தொகுதி, தேனி தொகுதி, அதை தவிர எல்லா தொகுதிகளிலும் தோற்று போனது. 5 ஆண்டுகளுக்கு அதிமுக எம்பிக்கள் லோக்சபாவில் 1 என்றானது. இப்படியான ஒரு நிலைமை 2019 நீடித்துக் கொண்டிருக்கும் போது அதிமுகவின் எதிர்காலம் பற்றிய பல்வேறு குழப்பங்கள், கேள்விகள். ஏனென்றால் அடுத்த 1.5 வருடங்கள், 1.25 வருடத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது, 2021. ஆக 2 அணிகளும் மாற்றி மாற்றி அறிக்கை விடுவது, அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை எல்லாமே வெளியே வந்தது. அதிமுக என்கிற கட்சி எம்ஜிஆர் காலத்திலே எல்லா பிரச்சனைகளையும் எம்ஜிஆர் தீர்த்து வைப்பார், எம்ஜிஆர் வகுத்தளித்த விதி, எம்ஜிஆர் வகுத்தளித்த பாதை, இப்படி போய்கொண்டிருந்தது.
ஜெயலலிதா காலத்திலே கொஞ்சம் சர்வாதிகாரமான தலைமை, இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் அதிமுக இரும்பு கோட்டையாக திகழ்ந்தது. அதற்கு பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரின் தலைமையுமே அதிமுகவை பலவீனப்படுத்துவதாகத்தான் அமைந்தது என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. அது எத்தகைய பலவீனங்களை நோக்கி அதிமுக என்கிற அந்த மாபெரும் கட்சியை கொண்டு சென்றது என்பதை அடுத்து வருகிற அத்தியாயங்களிலே பார்ப்போம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.